வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என் மாவு வந்து கோயில்பட்டி போயிருந்தாலும் அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவள் வந்து 10 நாள் அங்கே நின்றுட்டு வந்தால் வரும்போது என்ன செஞ்சால் என் கொழுந்த மாவில் கூப்பிட்டு வந்துட்டா பார்த்துக்கோங்க. அக்காலும் தங்கச்சி ஒரு சாயங்காலம் போல் வந்தாலும் ஒரு நாள் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. ராத்திரி சாப்பாட்டுக்கு அவள் அப்பா வந்துட்டு புரோட்டா, அப்புறம் கொத்து புரோட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வாங்கியிருந்தாவோ. இந்த மாதிரி விரவுன புரோட்டா தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அது என்ன தான் நம்ம வீட்டில் வாங்கி விரவுன்றதை விட கடையிலேயே விரவி கொடுப்பா பற்றியெல்லாம் அது வந்து ரொம்ப பிடிக்கும். நானும் என் மாலும் எப்போதுமே அந்த மாதிரி தான் வாங்கி தம்மோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த நாள் காலையில் மறுநாள் காலையில் வந்து இடியாப்பம் புழிஞ்சேன். மறுநாள் இருந்து சால்னா இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டாச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-11 மணி போல் ஒரு ஜூஸ் ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு தோணிச்சா என் மாவா கொழுந்த மாவு இருக்க பற்றியெல்லாம் அவள் வந்து சொல்லியிருந்தா, நான் ஊருக்கு வரலாம் எனக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பார்த்துக்கோங்க. அவளுக்கு நான் செய்கிற ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே நான் ஐஸ்கிரீம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு தொட்டமைக்கு பார்க்குற மாதிரி தரேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அந்த ஐஸ்கிரீமும் செஞ்சு வச்சுருந்தானே அதனால் வீட்டில் ரோஸ் மில்க்கு அந்த சப்ஜா விதையெல்லாம் ஊற வச்சு போட்டு குடித்தோம் பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அவட்ட என்ன டீ வைக்கட்டும் இன்றைக்கி மத்தியானம் குழம்பு அப்படின்னு கேட்டேன். அது சொன்னால் பெரியம்மா நீங்கள் வைக்கிற ரசமும் இந்த ஆட்டுக்கறியில் கொத்துக்கறி செய்வியை பற்றியெல்லாம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் வச்சாச்சு பார்த்துக்கோங்க. இது அதுக்கு அடுத்த நாள் காலையில் தோசை சுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்கி சாயங்காலம் போல் என் குழந்தம்மாவை சொன்னால் அந்த செஞ்சிட்ருக்க பற்றியெல்லாம் இவன் என் குழந்தம்மாவா இவன் வந்து சொன்னால், பெரியம்மா நான் சுண்டலில் வந்து உங்களுக்கு வந்து சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னால், சரி செய் அப்படின்னு சொன்னால் அந்தளவு செஞ்சு கொடுத்தா பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் கூட சொன்னேன் இதுக்கு வெள்ளை சுண்டலில் செய்யலாம்ல அப்படின்னா, அவள் சொன்னால் வெள்ளை சுண்டலில் செஞ்சோன்னு வைங்க பெரியம்மா இந்த அளவுக்கு ருசி இருக்காது, கருப்பு சுண்டலில் செஞ்சால் தான் ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சா பார்த்துக்கோங்க. உண்மையிலேயே அவ்வளோ ருசியாக இருந்தது. ஒரு சின்ன குறை தான் எனக்கு என்னென்னா, இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்கும் பார்த்திங்களா கடையில், அதையும் இது கூட வாங்கி நம்ம சாப்பிடும்போது நொறுக்கி சாப்பிட்ருந்தோன்னு வைங்களேன் ரொம்பவே ருசியாக இருந்திருக்கும். அது மட்டும்தான் நான் அவட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீ அடுத்த தடவை பண்ணும்போது கார்ன்ஃப்ளெக்ஸு சேர்த்து போட்டு பண்ணு சாப்பிடும்போது அப்படின்னு. சரிண்ணா அதுக்கப்புறம் கட்டின் டீ போட்டு குடித்தோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.